ஹலோ, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபியோட வந்திருக்கேன். இவ்வளோ நாள் வீடியோ போடுறதுக்கான ரீசன் பின்னாடி வர வீடியோக்களில் நான் சொல்கிறேன். இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு டம்ளர் வெல்லம் பொடிச்சு எடுத்திருக்கேன். அதை போட்டுக்கிறேன். அது கூட கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கிறேன். பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ வெல்லத்தை உடச்சி எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருந்தது. இப்போது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாகு பதம்லாம் கிடையாது, வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்து வடித்து வச்சுக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற தூசி மண்ணெல்லாம் போகும். இல்லை க்ளீனாக இருந்தது அப்படின்னா இந்த ப்ராசஸ் பண்ண தேவையில்ல. இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி, பிகினர்ஸ் கூட செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 இன்க்ரீடியன்ட் தான். வெல்லம், தேங்காய், அதுக்கப்புறம் ஏலக்காய், அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போது வெல்லம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வடித்து எடுத்தாச்சு. தூசி மண்ணெல்லாம் இல்லாமல். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன். கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூன் தான் அது. நெய் நல்லா சூடாகட்டும். நெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரியும் பாதாமும் வறுத்து எடுத்துக்கலாம். நான் பாதாம் போட்டிருக்கேன். பாதாம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். முந்திரி மட்டும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வீட்டில் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. எதுவானாலும் போட்டுக்கலாம், அது நல்லா தான் இருக்கும். இப்போ அது ஃப்ரை ஆகிடுச்சு. நான் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். ஒரு 4 தேங்காய் மூடி எடுத்திருக்கேன். அதாவது 2 தேங்காய் உடைச்சி 4 அரை மூடியாக எடுத்திருக்கேன். அது நல்லா துருவி வச்சுக்கலாம். இப்போ அந்த கடாயில் இன்னும் ஒரு 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்து போட்டிருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 தேங்காயை நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன். 2 தேங்காய் மீன்ஸ் 2 முழு தேங்காய், 4 மூடி. மீடியம் சைஸ் தேங்காய் அது. இதை நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. அந்த தேங்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் போயிட்டு நல்லா ட்ரை ஆன மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. தேங்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் போய் நல்லா நெய்லேயே நல்லா வறுத்தாச்சு. நெய்யில் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளைப்பாகை இதில் ஊற்றிக்கலாம். இந்த 4 மூடி தேங்காய்க்கு இந்த 1/4 கிலோ வெல்லம்ன்றது ரொம்ப கரெக்டாக இருந்தது. இப்போ அந்த வெள்ளைப்பாகை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போவும் அடுப்பு ஆனில் தான் இருக்குது, ஆனால் சிம்மில் வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 ஏலக்காய் நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன். ஏலக்காவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட வறுத்து வச்ச முந்திரி பாதாம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா போதும். ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு ஸ்வீட்டு. இது இப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் 2ல் ஏதோ ஒன்று தடவிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக மட்டும் சூடு இருக்குது. அப்போவே உருண்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா பிடிக்க வரும் உருண்டை.
எல்லாத்தையும் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இதில் தேங்காய் வந்து ரொம்ப முத்தின தேங்காவாக இருந்தது அப்படின்னா ரொம்ப எண்ணெய் வந்துடும். ரொம்ப எலசாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எலசாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. ரொம்ப முத்துனது மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம அதை சூடு பண்ணும்போது தேங்காய் எண்ணெயே வந்துடும். ஸோ மீடியம் சைஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த லட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.